தோட்டத்தில் ஒரு தோட்டக்காரர் வந்து 2 விதைகளை வந்து மண்ணில் புதைச்சி வச்சுட்டு போனார். அவர் போன உடனே அந்த 2 விதைகளும் மண்ணுக்கடியில் இருந்து பேசித்தான். முதல் விதை சொல்லிச்சான், நான் சீக்கிரமாக மண்ணுக்கடியில் வேர் விட்டு வளர்ந்து மண்ணுக்கடியில் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். அதே மாதிரி நான் வானத்துக்கு நேராக செடியாக முளைச்சி அதில் பூ பூத்து அழகாக அந்த மொட்டுகளை திறந்து பூவாக பூத்து நான் வந்து சூரிய வெளிச்சத்தை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லித்தான். ஆனால் 2வது விதை என்ன சொல்லிச்சுன்னா, என்னாலலாம் முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மண்ணுக்கு அடியில் போகணுன்னா இருட்டாக இருக்கும், நான் வந்து பாதுகாப்பாகவே இருப்பேன், நான் வளர மாட்டேன். அதே மாதிரி வானத்துக்கு நேராக முளைச்சாலுமே சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அதில் உள்ள காற்றுலாம் வந்து என்ன மோதினா இல்லாட்டி ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து என்னை மிதித்து போட்டுட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நான் வந்து முளைக்கவே மாட்டேன், நான் வந்து அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். நாள் ஆக ஆக முதல் விதை வளர்ந்து அது வந்து நல்லா அழகாக பூ பூத்து நல்லா பூத்து குலுங்கிச்சான். கனியும் அதிலேருந்து கிடச்சிச்சான். ஆனால் அந்த 2வது விதை வந்து மண்ணுக்கடியிலேயே பாதுகாப்பாக அப்படியே இருப்பேன்னு சொல்லி இருந்த விதை, பயந்துக்கிட்டே இருந்த விதை, ஒரு நாள் கோழி வந்து தோட்டத்தில் வந்து மண்ணை கிளறிக்கிட்டு இருக்கும்போது அதை கொத்தி அதில் உள்ள விதையை எடுத்து தின்னுட்டு போயிட்டான். வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க, பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. பயப்படாமல் நம்ம தைரியமாக வாழும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை பெற முடியுங்க.